என்ன வக்கீலே, கொலை பண்ற மாதிரி கோபத்துல வந்திருக்கிறீங்க? பக்கத்துல குட்டி இருக்கிறதுனாலயா? ரத்தன வேலு, ஒரு ரத்த வெறிக்கு இன்னும் எத்தனை பேரை பலி கொடுக்க போற? 25 வருஷமா உனக்கு பயந்துகிட்டு இந்த ஊர் வேணா ஊமையா இருக்கலாம், ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட நான் வந்திருக்கேன். என்ன வக்கீலே, என்னென்னவோ சொல்ற? கொடுமைங்கிற, ஊமைங்கிற, ஒண்ணுமே புரியல. ராஜா மாதிரி வாழ வேண்டிய ராசையாவ தெரு தெருவா அலைய வச்சியே, அது கொடுமை இல்ல? உனக்கு அடங்கி போகணுங்கிறதுக்காக அடிச்சு அடிச்சு அவர் உடம்பெல்லாம் புண்ணாக்கினியே, அது கொடுமை இல்ல? ராசையாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சொத்தெல்லாம் கட்டிக்கிறவளுக்கு போய் சேரும்னு அவர் கூட பழகினதுக்காக எங்க அக்காவை கொன்னியே, அது கொடுமை இல்ல? அக்காவா? என்ன மணி இது புது கதையா இருக்கு? புது கதை இல்லையா, பழைய கதை. ஊரு ஊரா ஆடு மேய்ச்சு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சு ஆளாக்குன எங்க அக்காவ ராசையா கூட பழகுனாங்கிற ஒரே காரணத்துக்காக ஊருக்கு முன்னால கதற கதற கெடுத்து அவளை கொன்னியே, மறந்துட்டியா? ஓ, ஆட்டுக்காரோட தங்கச்சியா நீ? அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து எங்கூட முட்டிட்டு இருந்திருக்கிற. இப்பத்தானே தெரியுது கொக்கா செத்ததுக்கு என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு என் கண்ணை பார்த்தாலே காலோட ஒண்ணுக்கு போயிட்டு இருந்தானே என் மருமக ராசையா, அவனை என் நெஞ்சு சட்டை பிடிக்கிற அளவுக்கு தைரியம் கொடுத்தது நீதானா? இது தெரியாம பானக்கார ஆத்தாதா ராசையாவை தூண்டி விட்டான்னு நினைச்சு பாவம் அந்த கலை வேற கொள்ள சொல்லிட்டேன். பழி ஒரு பக்கம் பாவ ஒரு பக்கம் சேர்ந்துருச்சு. அநியாயமா இந்த ரத்னவேலை தப்பு பண்ண வச்சு தாய். ரத்னவேலு, செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மரியாதையா போலீஸ்ல சரணடைஞ்சிரு. இல்ல வக்கீலே, யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுற? இது கோர்ட் இல்ல, எங்க கோட்டை. அண்ணா ஒரு வார்த்தை சொல்லுங்க, 2 பிக்காரிங்க நிலத்துக்கு உரமாக்கிறேன். டேடே, ஏன்டா அவசரப்படுற? அக்காளும் தங்கச்சி அவமானப்பட்டு சாணுங்கிறதா விதி. அக்காளை ஆட்டுப்பட்டியில கெடுத்தோம், தங்கச்சிய தெருவில் கெடுத்து வழக்கம் போல தண்டூரா போட்டு ஊரை கூட்டிருங்க. என்னாச்சு? நீ நினைக்கிற மாதிரி மாமா செத்து போய் நான் வெள்ளப்பட கட்டலப்பா. அவர் கையாலே தாலி அறுத்து என்ன விதவையாக்கிட்டாரு. இல்ல, நான் உன்னை இந்த கோலத்துல பார்க்க மாட்டேன். குங்குமம் பூசி பூ கொடுக்கறதுனால நான் சுமங்கலி ஆக போறது இல்லப்பா. அக்கா அக்கான்னு எனக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. இனிமே உனக்காக யார் வாழ்க்கையும் பாழாக கூடாது. உன் கூட ஆசையா பழகின அந்த ஆட்டுக்காரிய உன் மாமனுங்க கொண்டானுங்க. இப்போ நம்மள பாசமா வளர்த்த பானக்கார ஆத்தாவையும் அவங்கதான் கொண்டாங்க. ஆமாப்பா, அது தெரிஞ்சதுனாலதான் என்ன இந்த கோலத்துக்கு ஆளாக்கி ஆத்த முகத்தை கடைசி ஒரு தடவை கூட பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கு ஆதரவா இருக்கிற நாட்டமக்கார அம்மாவையும் ஊர் சனங்க முன்னாடி கெடுக்க போறாங்களா? இனி உன்னால எந்த உசுரும் பாதிக்க கூடாது. நீ போய் முதல்ல அந்த அம்மா உசுரை காப்பாத்து. நீ போகலனா உங்க அக்காவோட பணத்தை தான் பாப்பேன். இந்த ஓடப்பட்ட ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்ம பேச்சுக்கு எதிரி மூச்சு விடாதவங்க. அதனாலதான் 20 வருஷமா எந்த வில்லங்கமே இல்லாம நம்ம ஜமீன் சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு.
ஆனா வெளியூர்ல இருந்து வந்த 2 விளங்காத முண்டைக தேன் கூட்டுல கல்ல போட்ட மாதிரி நம்ம ஜமீன் மேல கண்ணை போட்டாளுங்க. ஒருத்தி ஆட்டுக்காரி, இன்னொருத்தி இந்த நாட்டாமக்காரி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவளுக்கு 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளா, ரத்தத்தின் ரத்தங்களா, உடன்பிறப்புகளா. ஜமீனுக்கு சதி செஞ்சவங்களை அந்த சாமி எடுத்தாலும் விட்டதில்லை. அதனாலதான் ஆடு மேய்க்க வந்தவ ஆட்டுக்கடையில தண்டனை அனுபவிச்சா, இவ ஊரு மேய்க்க வந்தவ ஊருக்கு நடுவே தண்டனை அனுபவிக்க போறான். உன்னோட அதிகாரம் ஆணவம் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. எங்க அக்காவோட முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கேன்னா அது உனக்கு ஒரு முடிவு கட்டத்தான். என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. சின்ன பையா, குட்டி கொதிச்சு போய் கிடக்குது, தண்ணி அடிச்சு சூட்ட தண்ணிங்க. சேட்டை அப்புறம் வச்சுக்குவோம். நிறுத்துங்கடா. பாப்பாவுக்கு கண்ணிகளுக்கு முன்னாலே ஜன்னி வந்துட போகுது. நிறுத்துங்கடாங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன குளிர் அடிக்குதா? நனைஞ்சு துணிமணி எல்லாம் அவுத்து போட்டுட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் குளிர் காயலாமா?